இப்போ நமக்கு வந்திருக்கிற வெள்ளை அறிக்கை இது பாதி வெள்ளை அறிக்கை தான். என்ன பாதி சொல்றாங்க, என்ன பாதி சொல்லலன்றதை நம்ம பார்ப்போம். 10,00,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10,00,000 கோடி எப்பல இருந்து இருக்கு? அப்போ 60,000 2006ல. அது இப்போ 10,00,000 மாறி இருக்கு. ஆனா தமிழ்நாடுடைய குரோத் ட்ரெஜெக்டரி ஜிடிபி குரோத் மிக அதிகமாக வளர்ந்துருக்கு. தாலிக்கு தங்க அந்த மாதிரி ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதோட ரிசோர்ஸ் என்ன? அதோட பேக்கப் என்ன? அதை தெளிவாக அவங்க சொல்லவே இல்லையே. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கேட்டீங்க. 2,500 ரூபாய் கொடுக்குறோம் சொல்லியிருக்கீங்க. அவுட் ஸ்டேஷன் பஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹை லாஸஸ் வருதுன்னா இப்போ விமனுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹை லாஸ் வருது. குஜராத்தில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 11%, மகாராஷ்டிராவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 5, தமிழ்நாட்டில் 2.2. அது கூட சொல்லி இருக்கணும் இல்லையா? தமிழ்நாட்டில் தான் 99.3% ஆஃப் தி பீப்புள் 3 வேளை சாப்பிட்றாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஆவரேஜ் 56%. தனிநபர் வருமானம் நம்ம தமிழ்நாட்டில் 3,60,000 ரூபாய். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஹையஸ்ட். வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது இது எல்லாமே இருக்கு, ஒன்றுமே இல்லை, கஜானா காலியாயிடுச்சு. கஜானான்றதே கிடையாது. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம். முதல்ல இந்த வெள்ளை அறிக்கை என்றது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நான். இது 1922 இதுக்கு முன்னால் அது ப்ளூ புக்குன்னு இருந்தது. இந்த எக்கானமி எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி அந்த புக்கு அட்டை வெள்ளையா இருக்கும், அதனால வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1939ல் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி வந்த ஒரு அறிக்கை தான் இந்த இஸ்ரேலை கிரியேட் பண்றதுக்கு வந்த உலகத்திலேயே இருந்த ஒரு பெரிய வெள்ளை அறிக்கை, தி கிரேட் ஒயிட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ நமக்கு வந்திருக்கிற வெள்ளை அறிக்கை தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பாதி வெள்ளை அறிக்கை தான். ஏன்னா இதுல சொல்லப்படுவது பாதியாக தான் இருக்கு. என்ன பாதி சொல்றாங்க, என்ன பாதி சொல்லலன்றதை நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி மனிதர் மேல ஒரு தனி மனிதர் மேலையும் 1,25,000 கடன் சுமை இருக்கு அப்படின்றாங்க. ஆனா கடன் சொல்லும்போது அவருடைய இன்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இருக்கணும். தனிநபர் வருமானம் நம்ம தமிழ்நாட்டில் 3,60,000 ரூபாய். தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஹையஸ்ட். அப்படின்னா 3,60,000 ரூபாய் தனிநபர் வருமானம் இருக்கிறவங்க 3 மாசம் சேலரி கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடுடைய கடனே அழிஞ்சிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? குரோத் கண்டினியூஸா 5 வருஷமா முதல்ல ஆரம்பிச்ச போது 2021ல் ஜிடிபி குரோத், ஜிடிபின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஸ்டேட் ஜிடிபி குரோத் 0.25% 41% இருந்தது. அது சரியான இது. ஏன்னா இந்தியாவிலேயே 23% டவுன் ஆயிடுச்சு நம்மளுடைய குரோத்து. அதனால தமிழ்நாடு குரோத்து ரொம்ப லோயஸ்டா இருந்தது கோவிட்னால. அதனால அப்படி இருந்த ஒரு தமிழ்நாடு ஸ்லோவா டபுள் டிஜிட்ல வர தொடங்கிடுச்சு. கடைசி 2 வருஷத்துலயும் டபுள் டிஜிட்டாக மாறிவிட்டது. ஆனால் இந்த வெள்ளை அறிக்கையில யாரோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க? நீங்க பார்த்தீங்கன்னா குஜராத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுல சொல்லியிருக்காங்க. நம்பர் 2 நீங்க அதை அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை பாருங்கள் அப்படின்றாங்க.
குஜராத்தில் 17% தான் அவங்களுக்கு வந்து 17% தான் அவங்களுக்கு வாங்குறாங்க. ஆனால் தமிழ்நாடு 28.5% வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஒரு விஷயம் சொல்றாரு, எந்த விதமான வயலேஷனும் 5 வருஷமா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 5 வருஷமா 28.5 புள்ளி வரைக்கும் வாங்கலாம். இப்ப 28.2 புள்ளி வரைக்கும் இருக்கு. அதனால் எந்த விதமான நெகட்டிவ் திங்கும் கிடையாதுன்னு அவரே சொல்றார். 10 லட்சம் கோடி நமக்கு கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 லட்சம் கோடி எப்பல இருந்து இருக்கு? இந்த 10 லட்சம் கோடி 2006ஆம் வருஷத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா நம்ம கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். அப்போ வந்து 60,000 2006ல. அது இப்போ 10 லட்சமா மாறி இருக்கு. ஆனா, தமிழ்நாடுடைய குரோத் ட்ராஜெக்டரி ஜிடிபி குரோத் மிக அதிகமாக வளர்ந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் டிஜிட் குரோத் இருக்கிற ஸ்டேட் இந்தியாவில வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம குஜராத்தையும் மகாராஷ்டிராவையும் ஒரு தடவை பார்ப்போம். இப்ப இந்த குஜராத் மகாராஷ்டிராவில் குஜராத்ல பாவர்ட்டி மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 11%. மகாராஷ்டிராவில் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 5. தமிழ்நாட்டில் 2.2. அது கூட சொல்லி இருக்கணும் இல்லையா? நீங்க ஒருத்தர் 2 பேரை கம்பேர் பண்ணும்போது இதுல மட்டும் இப்படி இருக்கு, குஜராத்தை விட நம்ம பின்தங்கிக்கிட்டோம்னு சொல்லும் பொழுது இது ஒரு சரியான, அதனாலதான் பாதி வைட் ரிப்போர்ட்டும் சொன்னேன். இந்த பாதி வைட் ரிப்போர்ட் என்னன்னா, நமக்கு எது எல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும் போட்டிருக்காங்களே தவிர எதையெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றது போடல. இப்போ வந்து மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், அதனால செலவாயிடுச்சு. இது போன வருஷமும் நடந்திருந்தது. இந்த பட்ஜெட் பேப்பர்ஸ்லயும் இது எல்லாமே இருக்கு. இப்போ புதுசா இந்த ஒயிட் பேப்பர்ல நம்ம கண்டுபிடித்தது எதுவுமே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு 10ல இருந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தையும் சேர்த்து 13 லட்சம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், அது அப்படிதான் இருக்கும். ஆனா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல நிறைய லாசஸ் வருதுன்னு தெரிஞ்சு 200 யூனிட் எப்படி கொடுக்கணும்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்திருக்கலாம். அதனால நீங்க வந்து 1000 ரூபாய் 2500 ரூபாவாக கொடுக்குறோம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 50% மக்கள் அதுக்காகவே ஓட்டு போட்டிருக்காங்க. 2500 ரூபாய் கொடுக்குறோம் சொல்லியிருக்கீங்க. அடுத்தது பஸ்ஸஸ் எல்லாமே அவுட் ஸ்டேஷன் பஸ் எல்லாமே ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ பப்ளிக் செக்டார் ப்ராப்ளம்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹை லாசஸ் வருதுன்னா இப்போ விமனுக்கு ஃப்ரீயா கொடுத்தா கூட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹை லாஸ் வருமே. அடுத்தது சொல்லக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லக்கூடியதுல 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னால கடன் தள்ளுபடி சொல்லும் போது எல்லாம் கடனும் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்போ சடனா நாங்க வந்து கோஆபரேட்டிவ் லோன்ஸ் தான் தரோம், இல்ல ஜுவல் லோன்ஸும் எடுத்திருக்காங்க. இந்த விவசாயிகள் அந்த லோன் எவ்வளவு, நீங்க எல்லாம் கடனும் தள்ள செய்யப்படும் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. அதுக்காக நிறைய விவசாயிகள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ அப்படி விவசாயிகள் ஓட்டு போட்டதுனால டெஃபினட்டா இப்போ அவங்க கேள்வி கேட்கும்போது இவர்களுக்கு எல்லாருக்குமே எதுவுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை அறிக்கையை தான் வெளியில வருது. இந்த வெள்ளை அறிக்கையில இன்னும் கொஞ்சம் நம்ம போய் பார்த்தோம்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் வரவே இல்லை. நமக்கு எஜுகேஷனுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பணம் வரக்கூடிய பணம் நீங்க வந்து ஹிந்திய நீங்க உள்ள கொண்டு வந்தாதான் நான் கொண்டு வரணும்னு சொல்லி அதுவும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது நிறுத்தி வச்சதுனால
நம்மளுடைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் நம்மிடம் வருவதில்லை? அந்த கேள்வி இந்த வெள்ளை அறிக்கையில ஒரு வரியாக சொல்லியிருக்காங்களே தவிர, முழுமையாக ஏன் வரவில்லை? எதற்காக இந்த கண்டிஷனாலிட்டீஸ்ன்னு சொல்றதுக்கு ஒரு விதமான அறிகுறியும் கிடையாது. அதே போல 11,000 ரொம்ப கம்மியான பணம் தான் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா. அதனால புதுசா நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, தமிழ்நாடு பட்ஜெட்ல 65% 65% கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்னா சேலரீஸ் இதெல்லாம் குடுக்கறதுக்கு கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா, டே டு டே ரன்னிங்குக்கே நீங்க வந்து பணம் அ லோன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றது சரியான ஒரு எ எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஏன்னா, எழு தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் செல்ஃபா ஜெனரேட் பண்ணக்கூடிய இது 73%. தமிழ்நாட்டுல 73% வரி வருது. நமக்கு வ செலவு வந்து 63% தான். அதனால டே டு டேக்கு சேலரி குடுக்க முடியாம நம்மனால இருக்கவே முடியாது. ஆனால் நம்ம வந்து 28.5 அதிகமான லோன் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து குவாண்டம் ஆஃப் தி லோன் 10 லட்சம் பார்க்காம பெர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபில பார்க்கணும் நம்ம. இப்போ பீகார் பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா 46% லோன் வாங்கியிருக்காங்க. 46% கடன் வாங்கியிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற நம்ம கர்நாடகாவுல 26.5 வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இந்தியாவுடைய ஆவரேஜே 26.5. அப்போ தமிழ்நாட்டுல என்ன ஒரு தப்பு பண்ணிட்டாங்க? இது வந்து ஒரு பெரிய எனக்கு எதுவுமோ புரியாதது என்னன்னா, தமிழ்நாட்டுல தான் இந்த எல்லாமே நடக்கிற மாதிரியும், எல்லா ஸ்டூடண்ட்ஸும் நானும் ஒரு டீச்சரா 40 வருஷமா இருக்கேன். ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த கஞ்சா புழக்கம் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி பொலிட்டீஷியன்ஸ் பேசுறத தான் கேட்டிருக்கிறேனே தவிர, கிளாஸ் ரூம்ல நான் பார்த்ததே கிடையாது. நீங்களே ஒரு ஒரு கிளாஸ் அதனால கன்டினியூஸா நல்லா பண்றவன பார்த்து, நீ நல்லா பண்ணலன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வரலாம். இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரோடு போடுறதுக்கு பணம் இல்ல, இதுக்கு போடுறதுக்கு பணம் இல்ல. கேப்பிட்டல் என்றால் என்ன? ஹியூமன் கேப்பிட்டலா? இல்லன்னா, இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வாங்கி போட்டோம்னா, இது ஒரு கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இத வச்சு எவ்ரிடே நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனா ஹியூமன் கேப்பிட்டலை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா, ஹியூமன் கேப்பிட்டல் மனித வளத்தின் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றோம். அதனால எஜுகேஷன்ல இந்தியாவுல எஜுகேஷன்ல ஹையஸ்ட் தமிழ்நாடு. குவாலிட்டி அப்பல வரும். முதல்ல வந்து எல்லாரையுமே ஒரு காலேஜ்ல நம்ம சேர்த்தோம்னா, அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவாங்க. இப்போ வந்து இந்த ஹியூமன் கேப்பிட்டலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஆஃப்டர்நூன் காலையில நீங்க உணவு கொடுத்தோம்னா, நீங்க அமெரிக்காவு போனீங்கன்னா, அமெரிக்காவுல மார்னிங் ஃபுட் ஃப்ரீ. நீங்க அமெரிக்காவுல போய் காலையில நீங்க போய் சாப்பிடணும்னா, எந்த ஸ்கூல்லயும் எல்லாத்துலயும் கம்பல்சரி ஃபுட். சைனாவுல கம்பல்சரி ஃபுட். அந்த கம்பல்சரி ஃபுட் இருக்கிறதுனால தான் அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் இவ்வளவு க்ரோ ஆயிருக்கு. ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் 14% ஆஃப் ஜிடிபி growth வெறும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தா போறோம் அப்படின்னு அமெரிக்கால சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நடந்தும் இருக்கு. அதனால அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பணம் கொடுக்கும்போது, அதுக்கெல்லாம் செலவழிச்சிட்டோம். அதனால வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு தவறுதலான புரிதலாக தெரியுது. மக்களுக்கு என்ன சொல்றோம்னா, இந்த விமனுக்கு ரூ. 1000 கொடுத்ததுனால தான் இந்த நிலைமை வந்தது. ஃப்ரீ பஸ் குடுத்ததுனால தான் இந்த நிலைமை வருது. ஃப்ரீ பஸ் குடுத்ததுனால இனி வரைக்கும் எம்ப்ளாய்மென்ட்க்கு போகாத விமன் 4% அதிகமா போயிருக்காங்க. 4% வந்து இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்ல ரொம்ப அதிகம்.
அதனால விமன் சேஃப்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது அதனால என்னன்னா, அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 23% 23% விமன் வந்து ஹையரா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெனரலா விமன் ஒருத்தரா போமாட்டாங்க. 2, 3 பேர சேர்ந்து காலையில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அதனால ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் பண்றதுனால இந்த மாதிரி செகண்டரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே வருது. அதையெல்லாமே இதுல சொன்னாங்களான்னு, இப்போ வந்து நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை குடுக்கும்போது, எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே சொல்லி, அவுட்கம்ஸ் பத்தி பேசாம இருக்கிறது ஒரு ஒரு கரெக்ட்டான புரிதல் இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டா தான் பார்க்கிறேன். அதனால தான் இது பாதி வெள்ளை அறிக்கை. இதுல கம்ப்ளீட்டா இருக்க வேண்டியது, என்னென்ன விஷயத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, எதையெல்லாம் இத இதை இதை சரிகட்ட போறோம். இது வந்து என்ன இருக்குன்னா, நாங்க குடுத்த வாக்குறுதிகளை அடுத்த 1 வருஷத்துக்கு நடத்த மாட்டோம்ன்னு சொல்வதற்கு, இது ஒரு டாக்குமெண்ட்டா ராங்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. இல்லன்னா, இந்த நாளைக்கு குடுக்க போறாங்க. இன்னைக்கு அ வெள்ளை அறிக்கை குடுக்கும்போது, இது எல்லாமே இருக்கு. ஒண்ணுமே இல்ல. கஜானா காலியாயிடுச்சு. கஜானான்றதே கிடையாது. ராஜாக்கள் இருக்கிற நிலைமையில தான் கஜானா இருந்தது. ஏன்னா, அவங்க எல்லார் மேலயும் டாக்ஸ் போடும்போது காசா குடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே ரைஸு இதெல்லாம் கொண்டு வந்து அத வச்சிருப்பாரு ராஜா. எப்பாவது பஞ்சம் வரும்போது, "ஐயான்னு எங்களுக்கு பஞ்சம் வந்ததுன்னா" அதிலிருந்து எடுத்து குடுப்பாரு. அதுதான் கஜானா. அந்த சிஸ்டமே கிடையாது. அதனால இன்னும் அத புரிதலே இல்லாதவங்க, இப்ப வந்து "கஜானா காலி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றது ஒரு ஒரு தவறான புரிதலை நம் மக்களிடம் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரூ. 1000 குடுக்கறதுனால அவனுடைய எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆயி, அவன் டெஃபினட்டா புக் எல்லாம் வாங்கி, இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எம்ப்ளாய்மென்ட் இல்ல. இப்போ நாளைக்கு ட்ரம்ப் அவர்களும், ஈரானும் சேர்ந்து இது பண்ணாங்கன்னா, $300 பில்லியன் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான்ல நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால 1,00,000 தமிழர்கள் ஈரான்ல வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்திரா காந்தி காலத்துல இருக்கும்போது 1,00,000 தமிழர்கள் அங்க இருக்கிற நெறைய டேம்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி இங்கேருந்து நெறைய பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க இன்ஜினியரிங் படிச்சா தமிழ்நாட்டுல தான் இருக்கணும்னு இல்ல. இப்போ நமக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்திலயும் நமக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னா, நம்மளுடைய மக்கள் இந்த அரப் கண்ட்ரீஸும், அமெரிக்கால இருக்கிறவங்க நமக்கு அனுப்புறது $140 பில்லியன் அனுப்புறாங்க. அந்த பணத்த வச்சு தான் நம்ம இப்போ வந்து கன்டினியூஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மகிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் என்ன? மனித வளம். இந்த மனித வளத்தை இன்வெஸ்ட் பண்ண ஒரு கவர்ன்மெண்ட், பழைய கவர்ன்மெண்ட்ட இந்த ஆனா அதை தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ணோட்டமாக காட்டுகின்ற ஒரு அறிக்கையை நான் எக்கனாமிஸ்ட்டாக நான் ஆட்சேபிக்கிறேன். இத மட்டுமே இல்ல. நெறைய இடத்துல இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதே மாதிரி சஸ்டெய்னபிள் குரோத் தமிழ்நாடுல வந்து சஸ்டெய்னபிள் டெவலப்மென்ட் கோல்ஸ்ன்னு சொல்லி நித்தி ஆயோக் அவங்க சொன்னது என்னன்னா, நம்பர் 2 இன் பாவர்ட்டி ரிடக்ஷன் தமிழ்நாடு, நம்பர் 1 கேரளா. தமிழ்நாட்டுல தான் 99.3% ஆஃப் தி பீப்பிள் 3 வேள சாப்பிடுறாங்க. ஆல் ஓவர் இந்தியா ஆவரேஜ் 56% தான். 2 வேள தான் சாப்பிடுறாங்க. தமிழ்நாட்டுல பெர் கேபிட்டா இன்கம் 3,60,000 பெர் கேபிட்டா. ஹையஸ்ட் இன்கம் இருக்கிறவங்க 14 லேக்ல இருக்காங்க. 20% ஆஃப் தி பீப்பிள் ஹேவ் 14 lakhs as per capita income. அப்படி இருக்கும் நம்மளுடைய இந்தியாவிலேயே பெர் கேபிட்டா இன்கம் ஹையஸ்ட் வந்து தமிழ்நாடு, கர்நாடகா அண்ட் பிக்கர் ஸ்டேட்ஸ். ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் கோவா அண்ட் டெல்லி. அதை நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்ல இது. இந்த தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் வேரியஸ் ஹெல்த் இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் தமிழ்நாடு பெஸ்ட். இந்த சான்றிதழ் கொடுத்தது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட், நாட் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்போ
அதையெல்லாம் காட்டியிருந்திருக்கணும் இதுல. இப்போ இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்றீங்க. அந்த செலவுக்கு ஏத்த பலன் எங்க கிடைச்சதுன்னு அது காட்டியிருந்தாங்கன்னா, டெஃபினட்டா அது முழுமையான ரிப்போர்ட்ன்னு பார்க்கலாம். ஆனா, செலவ மட்டும் காட்டி, இத மட்டும் இன்கம் எவ்வளோ வருதுன்னு காட்டுறதில்ல. எவ்வளோ பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ வருதுன்னு காட்டுறதில்ல. எந்த ஒரு விதமான குறிக்கோளும் இல்லாத, பணம் இல்லைன்னு சொல்வதற்காக ஒரு ஒயிட் பேப்பராக நான் பார்க்கிறேன். இப்போ நீங்க டெஃபினட்டா கேள்வி கேட்கலாம். எல்லாரும் வந்திருக்கீங்க. கேள்விகள் கேட்கலாம். யார் எந்த கேள்வியா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ். குட்டியா ஒரு கம்பேரிசன் குடுக்க முடியுமா சார்? இப்ப டிஎம்கே பீரியட்ல, ஏடிஎம்கே பீரியட்லன்ட்டு எல்லாருமே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை குடுத்திருப்பாங்க. முதல்ல ஆட்சிக்கு வரும்போது. ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் குடுத்த வெள்ளை அறிக்கைக்கும், இந்த புதியதா ஆட்சி அமைத்த தாவேகா குடுத்த இந்த வெள்ளை அறிக்கைக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கிறீங்க? இப்ப இந்த வெள்ளை அறிக்கை குடுக்கிறதுன்றது வந்து 3 விதமான வெள்ளை அறிக்கைகள் இருக்கு. அதுல டீட்டெயில் போ வேணாம். இது வந்து எக்கனாமிக் வெள்ளை பாலிசி பாலிசி ஒயிட் பேப்பர்ன்னு ஒண்ணு இருக்கு. எக்கனாமிக் அ ஒயிட் பேப்பர்ன்னு இருக்கு. பட்ஜெட் ஒயிட் பேப்பர்ன்னு இருக்கு. 3 விதமான வெள்ளை அறிக்கைகள் இருக்கு. ஜெனரலா நியூ கவர்ன்மெண்ட் வரும்போது, போன தடவ வரும்போது, பிடிஆர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை குடுத்திருந்தார். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து எப்படின்னா, அப்போ வந்து ஹெவியா நம்மளுடைய இது வந்து இந்த வெள்ளை அறிக்கை வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சிய உருவாக்குறதுக்கு. எங்க எங்க நமக்கு வந்து எங்க நின்னுட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கிறது தான் இந்த வெள்ளை அறிக்கை. இப்போ அந்த வெள்ளை அறிக்கை எப்படி இருக்கணும்னா, இது வந்து அந்த பட்ஜெட் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த பட்ஜெட் பேப்பரையே திருப்பி திருப்பி குடுத்தா மாதிரியே இருக்கு. 10,00,000 கடன் இருக்கா? இதுவும் 10,00,000 கடன் இருக்குன்னு சொல்லுது. இப்ப நீங்க புதுசா என்ன குடுத்திருக்கீங்க இதுல? புதுசா குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே! நீங்க இனிமேல நீங்க ப்ராமிஸ் பண்ண ரூ. 2,500 நீங்க ப்ராமிஸ் பண்ண இந்த கடன் தொகை, இது எல்லாமே எப்போ நிறைவேத்த முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவோம் என்று எதிர்பார்த்தோம். ஏன்னா, அந்த பழைய வெள்ளை அறிக்கையில எப்படி நாங்க போகப் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிடிஆர் இருக்கும்போது. அதனால இதுல பாதை இல்லாத வெறும் ஒரு ஸ்னாப்ஷாட்டா குடுத்து, அத பத்தி டிஸ்கஷனும் பண்ணாம, அந்த மினிஸ்டர் வந்து டெஃபினட்டா டிஸ்கஷன் பண்ணியிருந்திருக்கணும். அவர் டிஸ்கஷனே கேள்விகளுக்கு பதிலே அளிக்கல. பதில் அளிக்கிற நிலைமையில இருந்திருக்கணும். அதனால இந்த வெள்ளை அறிக்கை வந்து நிர்மலா சீதாராமன் குடுத்திருக்காங்க. நெறைய இடத்துல குடுத்திருக்காங்க. இது எல்லாமே பட்ஜெட் புது கவர்ன்மெண்ட் வரும்போது ஒரு வெள்ளை அறிக்கை குடுப்பது ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஆனால் அது வெள்ளை அறிக்கை முழுமையாக இருக்கணும். பாசிட்டிவ்ஸும், நெகட்டிவ்ஸும் என்ன இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன நடந்திருக்கு? எத்தனை பேர் வுமன் அதிகமாக போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு? எத்தனை பேர் வுமன் ரூ. 1000 வரதுனால எத்தனை நாள் வந்திருக்கு? இது வந்து டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து கடன் வாங்கி எல்லாருக்கும் குடுத்துருக்கோம். உலகத்துல கடன் வாங்கி குடுத்தது எல்லா கண்ட்ரிலயுமே இருக்கு. ஹையஸ்ட் வந்து அமெரிக்கா $37 டிரில்லியன் அமெரிக்காவுடைய கடன் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா 46 கண்ட்ரி உலகத்துல கடன் வாங்காத கண்ட்ரியே கிடையாது. தனி மனிதனுடைய நம்ம என்ன நினைக்கிறோம், தனி மனிதன் கடனும் நாட்டினுடைய கடனும் ஒன்றாக பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு மிக பெரிதான தவறு. அதனாலதான் 1,25,000 ஒருத்தர் தலைமையில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒருத்தர் இங்க ஏர்ன் பண்றது 3,60,000. அப்போ வந்து 3 மாசம் நம்ம வந்து சேலரி கொடுத்துட்டோம்னா எல்லாருமே தமிழ்நாட்டுல டெஃபினட்டா கடன் அடைஞ்சிடுமா? அணையாது. நமக்கு இருக்கிற பட்ஜெட்ல 8% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது. அது எல்லாமே வேர்ல்ட் பேங்க் உடையில இருந்து வருது. இந்த வேர்ல்ட் பேங்க் எல்லாம் கொடுக்கிற கடன்ல மிக கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 4% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதுல வரக்கூடிய அக்ரிஷன் எதெல்லாம் இப்போ வந்து நம்ம வாங்கும்போது டாலர் $60 இருந்தது, இப்போ $95 ஆயிடுச்சு. அந்த எக்ஸ்ட்ராவா வர பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஏத்துக்கும். அந்த மாதிரி 10,000 கோடி ரூபாய்க்கு $1 பில்லியன் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அந்த பெனிஃபிட் நமக்கு வரவே வராது. அதனால இப்போ கடன் வாங்காம நம்ம இருந்தோம்னா இப்போ
நீங்க கடன் வாங்கி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நீங்க நீங்க குடுத்த வாக்குறுதிகளை கடன் வாங்காமல் பண்ண முடியுமான்ற கேள்விக்கு ஒரு பதில் அளிக்க முடியுமா அப்படின்னா, அதில் பதில் இல்லை. இந்த வெள்ளை அறிக்கை நெறைய கொஸ்டின்ஸ கெளப்பிட்டு இருக்கு. இது ஆன்சர் இல்ல. எங்களுடைய கொஸ்டின் என்னன்னா, மக்களுடைய கொஸ்டின் என்னன்னா, நீங்க குடுத்த வாக்குறுதிகளை நடத்த முடியுமா? முடியாதா? அதுதான் மக்களுடைய கொஸ்டின். நீங்க அதுவே ஒரு ஒரு டேட்டாவா குடுத்து, ஒரு 100 அந்த பழைய பிடிஆர் குடுத்த ரிப்போர்ட் 120 பேஜ்ன்னு நெனைக்கிறேன். இப்போ 121 பேஜ். 1 பேஜ் கம்மி ஏறி இருக்கோ, கம்மியா இருக்கோ தெரியல. அதே பாணியில போட்டு குடுத்துருக்காங்க. 121 ஆயிருக்கு. 1 பேஜ் கூடி இருக்கு. ஓ! ஒரு பேஜ் காட்டிக்கிறாரு. 1 பேஜ். பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ என்ன கேள்விகள்? டெஃபினட்டா கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல நீங்க எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் சொல்றதுக்கு என்னுடைய நாலெட்ஜ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ஃப்ரீ ஸ்கீம் எல்லாத்துக்கும் குடுத்துட்டாங்க. நான் இது குடுக்க போறேன், அது குடுக்க போறேன்னு சொல்றாங்க. அதோட பேக்கப்பே இல்லாம சொல்றாங்களே. என்ன சோர்ஸ்ல அவங்க சொல்றாங்க? ஃப்ரீ ஸ்கீம் வந்து லேடீஸ் மகளிருக்கு குடுக்க போறோம். தாலிக்கு தங்க அந்த மாதிரி ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அதோட ரிசோர்ஸ் என்ன? அதோட பேக்கப் என்ன? அத வந்து தெளிவா அவங்க சொல்லவே இல்ல. அப்ப வந்து எல்லாமே மக்கள் தலையில தான் வந்து ஃப்ரீ ஸ்கீம் குடுக்குறாங்க. அதுவும் மக்கள் தலையில. மக்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கொடுக்கணும். வேரி ஸ்கில்ஸ் யார் எந்த கம்யூனிட்டின்னு பார்க்கக்கூடாது. படிக்கணும், அவங்களோட இன்கம் உயரணும், அவங்க நல்ல ஸ்டேஜுக்கு வரணும். அது ஆனா இதுல வந்து பேக்கப்பே இல்லையே. அவங்க எந்த சோர்ஸ்ல கொடுக்க போறாங்க? நாம எங்களோட ப்ரொஜெக்ஷன் இவ்வளவுதான், இதுல இருந்து கொடுக்க எடுக்கிறோம், இதுல இருந்து நான் கொடுக்குறோம். எதுவுமே இல்லையே. இது வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் கேட்டீங்க. எல்லாமே இருந்து, எல்லாமே பண்ணி, அதுக்கப்பால இது பண்ண முடியாதுன்னு தெரியறத விட, என்ன பண்ணி ப்ராமிஸ் எல்லாமே பண்ணிட்டு, இப்போ ஒண்ணுமே இல்ல நம்மகிட்ட அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறுதலான ஒரு இது. ஒண்ணு கவர்ன்மெண்ட் இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு தங்கம் வாங்காதீர்கள்னு. இப்போ வந்து கல்யாணத்துக்கு ஒரு 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 மேரேஜுக்கும் ஒரு பவுன் கோல்டும் ஒரு காஞ்சிபுரம் சாரி ஒன்று கொடுக்குறேன்னு சொல்றாரு. கவர்மெண்ட்டே கோல்டு வாங்கினா அது அது எந்த விதம் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதும் இதுவும் இதாகாதா? அதே மாதிரி இந்த முறைமாமன் முறைமாமன் இது அப்படின்னு ஒரு இது மோதிரம் அப்படின்னு ஏதோ கொடுக்குறாங்க. எப்படி தங்கத்தை வாங்க முடியும்? தங்கத்தை வாங்குவதே நிறுத்தி விட்டார்கள். இம்போர்ட் பண்றதே நிறுத்திட்டாங்க. ஜுவல்லர்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் ஜுவல்லர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கவர்ன்மெண்ட் அது இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அது எப்படி வாங்கணும்னா எப்படி வாங்கும்? இம்போர்ட் பண்ண முடிஞ்சா எந்த பேங்க் அவங்களுக்கு கொடுக்கும்? கொடுக்க முடியாது. அதே போல விவசாயிகள் கடன் வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கொடுக்கிற 2300 விட 3500 கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கீங்க. 3500 எப்படி கொடுக்க போறீங்க? இப்போ விவசாயிகள் எல்லாம் அறுவடை பண்ணி ரைடா காத்துக்கிட்டு இருக்கான் எப்போ பணம் வருதுன்னு. நீங்க அது எதுவுமே பட்ஜெட் பண்ணாம பட்ஜெட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இது எல்லாமே நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை நம்பி இது வந்து நிறைய நீங்க வந்து நம்ம வந்து சென்சி ஓட்டு போட்டாங்க அப்படின்னு மக்கள் உங்களை முழுமையாக நம்பி தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க. மக்கள் எஸ்பெஷலி சென்சி மட்டுமே ஓட்டு போட்டா வின் பண்ணது கிடையாது. நிறைய பேர் வில்லேஜில் இருக்கிறவங்க விஜய் சொன்னா செய்வாருன்னு சொல்லி தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? உங்களை எல்லாருக்குமே 1000 ரூபாய் வருது. நீங்க நிறைய டிரைவில எல்லாம் 1000 ரூபாய் வருது. அது பழைய சிஎம் கொடுத்தாரு. இப்போ நீங்க வந்து ஒரு 2500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ப்ரொஜெக்ஷன் இல்லாம இருக்குங்க ஐயா. இது நீங்க சொல்றது கரெக்ட். கேளுங்க ஐயா. சார், என்னோட கொஸ்டின் என்னன்னா, 4 துறைகள்ல செலவினங்கள வந்து நம்ம வந்து லாஸா எடுத்துக்கக்கூடாது. உதாரணத்துக்கு மருத்துவம், கல்வி, அ கிராமப்புற சாலைகள், மின்சாரம். இதெல்லாம் மக்களோட அத்தியாவசிய தேவைகள். இத ஃப்ரீயா குடுக்கறதுக்கு
லாப நோக்கத்தோட பார்க்கக்கூடாது. அதில வர்ற நஷ்டத்த அரசே ஏத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு முந்தைய கவர்மெண்ட் எல்லாம் அப்படிதான் நடந்திருக்கு. அதில வர்ற நஷ்டத்த நஷ்டம்னு சொல்லி எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? இது ஒரு கொஸ்டின். 2வது மற்ற மாநிலங்கள ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில தான் வந்து நிறைய இலவசங்கள் குடுக்குறாங்க. அந்த இலவசங்கள மக்கள்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவங்க வந்து சோம்பேறியாக்குறாங்க. மக்களுக்கு வந்து இலவசங்கள் குடுத்து அவங்கள எந்த வேலை செய்ய விடாம பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா, என்னோட புரிதல் என்னன்னா, இந்த இலவசங்கள் குடுத்ததுனால தான் தமிழ்நாடு வந்து த்ரூ அவுட் இந்தியாவுல நீங்க கம்பேர் பண்ணும்போது நிறைய இண்டெக்ஸ்ல வந்து நாம டாப்ல இருக்கோம். இத வந்து நீங்க எப்படி இப்ப நீங்க பார்க்குறீங்க? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்விங்க ஐயா. இப்போ வந்து இதை எல்லாமே முதலீடுகளாக நாம் பார்க்கிறோம். இப்போ ஒருத்தர் படிக்கிறாருன்னா எஸ்எல்சி +2 முடிச்சு அவர் கிராஜுவேஷன் போயிட்டாருன்னா அது ஒரு பெரிய முதலீடு நமக்கு. அந்த முதலீடுனால அவங்க வந்து அந்த கிராஜுவேஷன் முடிச்சு இமீடியட்டா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது இப்போ இமீடியட்டா ஜாப் இல்லாம இருக்கலாம். ஆனால் அந்த பிஏ படித்தவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இமீடியட்டா இப்போ வேர்ல்டுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க தான் தமிழ்நாட்டில் தான் ஒர்க் பண்ணணும்னு இல்லை, எங்க வேணாலும் போய் ஒர்க் பண்ணலாம். இப்போ அதே +2ல இருக்கிறவங்க கிராஜுவேஷன் இல்லாதவங்க எங்க போவாங்க? இந்தியாவில் ஒரு யுனிக்கான சுச்சுவேஷன் இந்தியாவில் வருவோம். இந்தியாவில் யுனிக்கான சுச்சுவேஷன் என்னன்னா இல்லிட்ரேட்ஸுக்கு அப்சல்யூட்லி நோ 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 ஜாப் இல்லாத பிரச்சனையே இல்லை. கிராஜுவேட்ஸுக்கு தான் 40% இருக்கு. அப்பனா படிக்கிறது தப்பான கிடையாது. ஆக்சுவலா படித்து ரெடியா இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இனிமேல வரப்போகிறது. அதனால வந்து ஃபியூச்சர்ல வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது டெஃபினட்டா இது நீங்க சொல்றது வந்து இது எல்லாமே லீக்கேஜஸ் இருக்கு. லீக்கேஜஸ்ன்ற வேர்டு இதுல யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து எனக்கு இப்போ என்னுடைய டாட்டருக்கோ என்னுடைய டாட்டருக்கு வந்து பஸ்ல போகும்போது ஃப்ரீயா கொடுக்க தேவையில்லை. ஆனால் அவர்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து லீக்கேஜாக நினைக்கிறோம். இந்த லீக்கேஜ் தமிழ்நாட்டில் தான் லோயஸ்ட் 7% தான் இருக்கு தமிழ்நாட்டில். நீங்களே கால்குலேட் பண்ணலாம். நீங்க வந்து கார்க்குல போய் ஜிஆர்ஓகே கார்க்ல போய் இப்போ நம்ம டிஸ்கஷன்ல கீழே இந்த ரிசர்ச் பேப்பர்ஸோடைய லிங்க் எல்லாமே அனுப்புறேன். நீங்க பார்த்தீங்கன்னா 7% தான் லீக்கேஜ் ஆகிருக்கு. இப்போ வந்து சோம்பேறி ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு எல்லாமே ரைஸ் கொடுக்குறாங்க ரேஷன் அட்டையில். நம்ம வேலையை விட்டுட்டோமா? யாருமே ரைஸ் எனக்கு 15 கிலோ ரைஸ் கொடுக்குறாங்க, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒரு விட்டுட்டோமா? ஆயில் எனக்கு 1 கிலோ வருதுன்னு சொல்லி ஜாபை விட்டுட்டோமா? இது வந்து இந்த லேசினஸ் ஹைபோதசிஸ்ன்னு சொல்லி ஒரு ஹைபோதசிஸை ஒரு நம்ம ஃபினான்ஸ் கமிஷனுடைய சீஃப் வந்து அவர் அது சொல்லியிருக்காரு. இது வந்து லேசினஸ் ஹைபாசிஸ். இந்த மாதிரி கொடுக்கும்போது மக்கள் லேசி ஆயிடுவாங்கன்னு. அந்த லேசினஸ் ஹைபாசிஸ் இந்தியா நாட்டில் தமிழ்நாட்டு டேட்டாவை எடுத்து நான் அதை டிஸ்அப்ரூவ் பண்ணியிருக்கேன். நான் மட்டுமே டிஸ்அப்ரூவ் பண்ணல. அசோக் கார்க் அவர் வந்து ஹி இஸ் அ ஃபார்மர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இன்னொருத்தர் வந்து அபிஜித் பானர்ஜி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கன்சல்டன்டா இருந்திருக்காரு. ரகுராம் ராஜன் கன்சல்டன்டா இருந்திருக்காரு. 5 பேர் கன்சல்டன்டா இருந்திருக்காங்க. அந்த 5 பேர் கன்சல்டன்சியில தான் இப்போ இந்த எஸ்தர் டஃப்லோன்றவங்க இவங்க கன்சல்டன்சியில தான் நம்ம இப்போ நடந்திருக்கு. ஆனா அவங்க திருப்பி பிடிஆர் இருக்கும்போது அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. இப்போ அவங்க திருப்பி வருவாங்களான்றது ஒரு கொஸ்டின். இவங்க அவங்கள ஏத்துக்குவாங்களான்றது கூட ஒரு கொஸ்டின். ஏன்னா இவங்க எல்லாமே அட்வைஸ் கொடுத்ததுனால தான் அதெல்லாம் வந்தது. ஆனா இந்த விஷயத்த நம்ம நிறைய பேருக்கு அது நம்ம போய் சேராதனால வந்தக்கூடிய பிரச்சனை தான் இது. அவங்க எல்லாம் சொன்னது இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய growth டபுள் டிஜிட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால தான் இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் இப்படி வந்திருக்கு. இந்த லீக்கேஜஸ் பத்தி சொன்னீங்க. ஆ. அதில் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இங்கே வந்து
எந்த விமன் டிராவல் பண்ணாலும் பஸ்ஸில் ஃப்ரீ. ம். வேறஸ் நீங்கள் இப்போ ஆந்திர பிரதேஷ் போனீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேருந்து ஸ்ப்ளிட் ஆன ஸ்டேட்டு தான் தெலுங்கானா. தெலுங்கானா பீப்புள் cannot travel in ஆந்திர பிரதேஷ். கரெக்ட். அவங்க ஆதார் கார்டு வச்சு வெரிஃபை பண்ணி தான் ஃப்ரீ டிராவல் அலோவ் பண்ணுறாங்க. ம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்றது மிக சிரமமானது. அதனால நீங்க வந்து அதே மாதிரி நீங்க அந்த பஸ்ல நடக்கக்கூடிய சண்டைகள் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சண்டைகள் நடக்குது. அதே போல நமக்கு ஒருத்தருக்கும் யாருக்கு டிசைரபிள் அப்படின்னு சொல்லி பார்த்து குடுக்கறதுக்கு, நம்ம பண்ணக்கூடிய செலவு வந்து 12% செலவாகுது. நம்ம ஃப்ரீயா ஒரு 2% ஆஃப் தி பீப்பிள் போறதுனால, இத நிறுத்துறதுக்கு நம்ம செலவு பண்றது 12% செலவாகுது. அதனால எத்தன பேரு இந்த விமன் எல்லாம் போய் எல்லாம் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாம் போய் அவங்ககிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்குறது அந்த அளவுக்கு ஈஸியா. அதனால யுனிவர்சல் பெனிஃபிட்ன்னு சொல்லும்போது, அதை ஃப்ரீயாக குடுக்கது ஒரு மிக சரியான ஒரு அணுகுமுறை. தேங்க் யூ. தேங்க் யூ வெரி மச்.